வணக்கம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். ஒவ்வொரு நாளையும் நேர்மறையான எண்ணங்களோடு துவக்குவோம். 4 வரி 4ம் நல்லவையே. மனம் பார்த்திங்கன்னா முதல் வரி ரொம்ப குழப்பமாக இருக்குது, சங்கடமாக இருக்குது அப்படின்னு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா மனம் தவறான குணங்கள் கொண்டிருக்கும். எல்லாத்துக்கும் ஆசை நிறையாப்படும், கோபம் வரும், எல்லாம் தனக்கே வேணும் அப்படிங்கிற ஒரு பிறர் பால் மீது ஒரு ஆசை வரும். எல்லாவற்றிலும் உயர்வையும் தாழ்வையும் பார்க்கும். மனம் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் மனதில் வைத்து கொண்டு வஞ்சமாக இந்த மாதிரி பல 6 தீய குணங்களோடு வாழும். அதே மனம் அமைதியான நிலையில் சிந்திக்கும் பொழுது இந்த 6 தீய குணங்களும் மிக நல்ல குணங்களாக மாறும். வாழ்க்கையின் நல்ல புரிதல் நாம் அனுபவிக்க முடியும். 2வது வரி பார்த்திங்கன்னா நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சந்தோஷம், கஷ்டம், லாபம், நட்டம், நமக்கு கிடைக்கக்கூடிய புகழ், நம்மளை யாராவது ஒருத்தங்க இகழ்ச்சி பண்ணுறாங்க, இல்லை நமக்கு ஒரு வரவு, நமக்கு ஒரு செலவு, எல்லாமே எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய செயலிலிருந்து தான் பிறக்க முடியுமே தவிர வேறு எங்கிருந்தும் கண்டிப்பாக முடியாது. அப்போது நமக்கு எல்லாமே நல்லவையாக வரணும்னா நம் செயலை நாம் ஒழுங்குபடுத்தி கொள்ள வேண்டும். அதே போல் எண்ணம் 3வது வரி. எந்த அளவுக்கு எண்ணத்தை தரமானதாகவும் உயர்வானதாகவும் நாம் ஒவ்வொரு நாளும் மேம்படுத்தி கொள்ளுகின்றோமோ நம்ம வாழ்க்கை அவ்வளோ ஒரு இனிமையாக போகும். எண்ணத்தை ஒவ்வொரு நாளும் கவனிப்போம். நல்ல எண்ணங்களாக நாம் மாற்றிக்கொள்வோம். 4வது வரி பார்த்திங்கன்னா தவறுகள் செய்யாத மனிதனே கிடையாது. வாழ்க்கையில் தவறுகள் அவ்வப்போது செய்யும் போது நம்ம என்ன செய்ய வேணும்னா நாம் இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி தற்சோதனை பண்ணி நம்ம என்ன தவறு செய்தோம் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளை நாமே மாற்றிக்கும் போது நம்மளுடைய செயல்களில் திருத்தம் கொண்டு வரும் பொழுது நாம் தூய்மையானவர்களாக மாறுவோம். வாழ்க்கையும் தெளிவான பாதையில் நகரும். இந்த 4 வரிகளையும் பலமுறை சிந்திப்போம். நம் வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு மேம்படுவோம். நன்றி. வாழ்க வளமுடன். ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கும் பொழுதும் நேர்மறையான எண்ணங்களோடு உறக்கத்திற்கு செல்வோம். ஆழ்ந்த உறக்கம் கிட்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.